வலையொலியில் புது விதி செய்வோம். இது நான் உங்கள் அல்கேட்ஸ். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூபிளைசர். நியூபிளைசர்னால் என்ன, நியூபிளைசரை எப்படி யூஸ் பண்ணுறது, நியூபிளைசர்னால் என்ன பயன், நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, இதனால் எவ்வளோ காசு நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு பதிவு ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் என்னோடய பசங்களை 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளூனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் நெபுலைஸ் பண்ணணும். அப்போ உங்கள் பசங்களை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம் போய் நெபுலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டைம் நெபுலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரியால் பக்கத்தில் செலவாகும். அதே இது 2 டைம்ஸுங்கும் போது 10 ரியால் பக்கத்தில் செலவாகிடுது. இந்த மிஷினோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரியால் தான். 25 ரியாலுங்கிறது பெரிய அமௌண்ட் தான். இருந்தாலும் ஒரு தடவை நெபுலைஸ் பண்ணுறதுக்கு 5 ரியால் நம்ம செலவழிக்கும் போது ஒரு எப்படியும் 3லேருந்து 5 நாள் நீங்கள் நெபுலைஸ் பண்ண சொல்லுவாங்க. 2 டைம்ஸு, சில நேரம் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட பண்ணுவாங்க. உங்களோட குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் லங்ஸில் என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த நெபுலைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெபுலைசர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். நெபுலைசருங்கிறது நார்மலாக நம்ம வீட்டில் ஆவி பிடிப்போம் இல்லையா, ஆவி பிடிச்சோம்னா நம்ம சில மூலிகைகள்லாம் போட்டு ஆவி பிடிச்சிருப்பீங்க நிறையா, அது நிறையா பேருக்கு அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ நமக்கு நார்மலாக ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நம்ம மெடிசின் மூலமாக பண்ணுவாங்க. மெடிசின் இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுத்துட்டு அது ரத்தத்தில் கலந்து அதன் மூலியமாக லங்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நெபுலைசர் டைரெக்டாக லங்ஸுக்கு இந்த நெபுலைசர் மூலமாக உங்கள் லங்ஸுக்கு மெடிசின் டைரெக்டாக உள்ளே செலுத்துறதுனால இம்மிடியேட் ரிலீஃப் ஆகும். இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதுதான் நெபுலைசரோட ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ நெபுலைசர் தான், இந்த நெபுலைசர் தான் நம்ம வாங்கியிருக்கோம், அந்த நெபுலைசர் மிஷின்னு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ப்ராடக்ட்டு, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது ஜெர்மன் ப்ராடக்ட்டு, கம்ப்ரஸர் நெபுலைசர் அப்படிங்கிற ஒரு மிஷினு. கோப் மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நெபுலைசர் தான் நம்ம வாங்கியிருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜெர்மன் ப்ராடக்ட்டு. இதனோட விலை பார்த்திங்கன்னா 25 ரியால். 25 ரியால் இது. ஸோ மிஷின் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ ப்ராடக்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் என்னென்ன அக்சசரிஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன வாரண்டி, அந்த டீட்டெயிலெலாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதான் அந்த நெபுலைசரு. கம்பெனி வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 இயர் லிமிட்டட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது மெடிக்கல் ஷாப்பில் ஒரு 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. இதுதான் நெபுலைசர் மிஷினு. ஸோ இதான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸ் ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் பார் கம்பார்ட்மெண்ட்டு, ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ளிப் டாப் ஒன்று இருக்குது, இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பீஸ் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், அதுவும் உள்ளே இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 1 மீட்டர் லென்த்து உள்ள அந்த டியூப் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் மாஸ்க் யூனிட் இருக்கும். இது அடல்ட்டானு யூஸ் பண்ணலாம், சைல்டும் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் 2 விதமான மாஸ்க் யூனிட் கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் மட்டும் அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கும். இந்த மாஸ்க்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரியால்லேருந்து 3 ரியாலுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் இதோட அக்சசரிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது கூட 1 மீட்டர் லென்த் உள்ள அந்த டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த மாஸ்க் க்ரீன் கலரில் உங்களுக்கு மாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் மாஸ்க் செட்டப்பு. 2 மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது சின்ன குழந்தைங்களாக இருந்தால் இது யூஸ் பண்ணலாம். அதே இது அடல்ட்ஸ்னால் இந்த டைப் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் சின்னதாக ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இதில் மெடிசின் ஃபில் பண்ணுற பொசிஷன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் மருந்து ஆஸ்தலின் ப்ளஸ் நார்மல் சலைன் இதெல்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம இதில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம மிஷினில் இன்ஸ்டால் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக காமிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட் உள்ள அக்சசரிஸ் மட்டும் பார்த்துடலாம். அது இல்லாமல் உள்ளே ப்ராடக்ட் கேட்லாக் இருக்குது. ஸோ இது ஒமானில் வாங்கினது அப்படிங்கிறதுனால
இதில் அரபிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள இதுதான் அந்த மிஷினு. ஸோ மேபிஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் ஜெர்மன் ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 மீட்டர் அப்படிங்கிற லென்த்தில் வந்து ஒரு வயர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு இதில் ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஒரு மாஸ்க்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணது. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை தடவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நான் அந்த நெபுலைசர் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய நெபுலைசர் அதை நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். ஏன்னா இது வந்து தனியாக ஒரு 3 ரூபா பக்கத்தில் வரும். அதனால் இந்த நெபுலைசர் யூனிட்டை வச்சு நீங்கள் வந்து மாஸ்க் யூனிட்டை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து அமலேஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசின் வந்து இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாஸ்க் யூனிட் வந்து இங்கே மாட்டிருங்க. அது இல்லாமல் இன்னொரு எண்டு வந்து இந்த மாதிரி ஒரு எண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிங்க, ப்ராப்பராக இன்சர்ட் ஆகும் மாதிரி. ஸோ இப்போ வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு பர்சனை ப்ளக் பாயிண்டில் ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே உள்ள அந்த க்ரீன் கலர் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆயிரும். ஸோ ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா வரது இப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெபுலைசர்லேருந்து நல்லா புகை வருது. மூக்கை நல்லா இழுத்து இழுத்து விட்டோம்னா இது வந்து நேராக வந்து லங்ஸுக்கு போகும். இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இதில் இருக்க லிக்விட் வந்து காலியாகிற வரையும் நீங்கள் வந்து பண்ணலாம். நார்மலாக ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அது வந்து அந்த லிக்விட் வந்து காலியாகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பக்கத்தில் ஆயிரும். ஸோ மூச்சை நல்லா இழுத்து விடும்போது நேராக உள்ளே போகும். நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. ஸோ நெபுலைசர் வாங்கின பிறகு அதில் வந்து மெடிசின் வந்து எப்படி சேர்க்குறது, என்ன அளவில் சேர்க்குறது அப்படிங்கிறத வந்து டாக்டர்கிட்ட வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி எழுதி வாங்கிக்கிங்க. அந்த மெடிசனை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து மெடிக்கல்லே வாங்கிட்டா நல்லது. அதில் எந்த அளவு மெடிசின் வந்து இப்போ அஸ்தலின் அது இல்லாமல் நார்மல் சலைன் அப்படிங்கிறது வந்து 2 கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து எந்த ப்ரொப்போஷனாக மிக்ஸ் பண்ணணும், என்ன டீட்டெயிலுங்கிறது வந்து டாக்டர் ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அதை பற்றின உங்களுக்கு தெளிவான அறிவு அப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து அதில் புரிதல் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பண்ண முடியும். நீங்களே வீட்டில் என்ன கண்டென்ட்டுங்கிறத வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கன்னா சொல்ல தேவையில்லை, நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு இது வந்து பயன்படுத்த முடியும். ஸோ சமீபத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அந்த ஒரு மிஷின் வந்து நானே வாங்கிட்டேன். ஸோ நமக்கு பயன்பட்ட அந்த மிஷின் வந்து மற்றவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த பதிவு வந்து நான் வந்து பதிவிடுறேன். ஸோ இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் அவசியமானதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இல்லை இது தெரிஞ்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து நம்மளோட பதிவுகளை பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்தோம் என்பதில் நாமும் பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.